என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 6ல் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற டாப்பிக்கில் இப்போ நம்ம மாடல் 5ல் இருந்து கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ மறந்துடாமல் நான் மறுபடியும் சொல்கிறது தான், லெசன் நம்பர் 1ல் இருந்து படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், அப்போ தான் எல்லா மாடலோட டிஃப்ரென்ஸும் தெரியும். ஸோ நேராக இந்த மாடல் நம்பர் 5க்கு வந்துட வேண்டாம், ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வாங்க. அப்புறம் இந்த மாடல் நம்பர் 5க்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? சரிப்பா. மாடல் நம்பர் 5 உங்களுக்கு தெரியும். மாடல் நம்பர் 5 டயக்ராம் எப்படி இருக்கும்னு, இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸ்டார் மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதில் இருந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போது இந்த மாடல் நம்பர் 5 எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கொஷின்ப்பா. உங்கள் எக்ஸாமில் அதிகமாக கேட்காதது இந்த மாடல் நம்பர் 5 தான். நீங்கள் 2010 இருந்து நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க இந்த மாடல் நம்பர் 5லேருந்து. மொத்தமாகவே எல்லா எக்ஸாமுக்குமே சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரேரு. அதனால் இதை படிக்காமல் போயிடக்கூடாது. படிச்சுட்டு போங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டே டைப் தான் இருக்குது இந்த ஸ்டாரில். இது டைப் 1, இங்கே பாருங்கள், இது டைப் 1, இது டைப் 2. 2 டைப் தான் இருக்குது ஸ்டாரில். இந்த 2 டைப்புக்குமே ஆன்சரை மனப்பாடம் பண்ணாலும் ஓகே தான்ப்பா. சில பேர் ஆன்சரை மனப்பாடம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா 2 டைப் தான். இதை தவிர வேறு கொஷின் அவங்களால கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டுறாங்க. அதனால் வந்து நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம், 2 ஆன்சரையும் மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். சரிங்களா? இப்போது இந்த டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது டைப் நம்பர் 1 ஸ்டார்ப்பா. சரியா? இந்த டைப் நம்பர் 1 ஸ்டாரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளை இப்படியோ இன்னொரு ட்ரையாங்கிள் இப்படி கவுத்து போடும்போது ஒரு ஸ்டார் மாதிரி வருது. இது ஒரு டைப்பு. 2வது டைப் பார்த்தீங்கன்னா, இது நம்ம சின்ன குழந்தையிலே வரைஞ்சிருப்போம், ஞாபகம் இருக்குது? அதை இப்படி வரையும்ல, இப்படி போட்டு டக்குன்னு இப்படி போடுவோமே, இதுதான் ஸ்டார். இது 2வது டைப்புப்பா. ஓகேவா? இந்த 2 டைப் தான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ இந்த 2 டைப்புக்கு எப்படி நம்ம ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் பாருங்களேன், ஈஸியாக சொல்லிடலாம். என்ன சொல்லலாம், எப்போதும் போல் வெளியில் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டாக? அது 1. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. அது என்னப்பா? 2. ஸோ மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா? வெளியில் மட்டும் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ ஒரு 6 ட்ரையாங்கிள். மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் டோட்டலாக நம்மக்கிட்ட 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து சில பேர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த கொஷின் தான் கேட்பாங்க. ரேராக ஒரு காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ போகிறீங்க, டக்குன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் போடவே வேண்டாம். டக்குன்னு ஆன்சர் என்ன சொல்லிட்டு போயிடலாம், 8 நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? 2வது மாடல் டைப் நம்பர் 2. இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். எப்போதும் போல் என்ன பண்ணுங்கள், நம்பர் போட்டுருங்க. ஸோ 1 2 3 4 5பா. ஸோ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 5 ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் ஆன்சர் 5 கிடையாது, 10. இங்கே பாருங்களேன், இதே ட்ரையாங்கிளில், இதே டயக்ராமில் இன்னும் ஒரு 5 ட்ரையாங்கிள் இருக்குது. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே பாருங்களேன், இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக இல்லையா? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்கா? இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ஒரு ஜாயினிங் பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள்ப்பா. பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஸோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இன்னும் ஒரு 5 ட்ரையாங்கிள் வரும். ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஸோ 10 ட்ரையாங்கிள் தான் உங்களோட ஆன்சர் இந்த டயக்ராமுக்கு. அவ்வளோதான். இப்போ இதை தவிர வேறு டயக்ராமும் கிடையாது மாடல் நம்பர் 5ல். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் படிக்காமல் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. டைப் நம்பர் 1ன்னா 8 ட்ரையாங்கிள், டைப் நம்பர் 2னா 10 ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மாடல் நம்பர் 5 வந்து ரொம்ப சின்ன மாடல் தான்ப்பா. பெருசாக ஒன்றும் கான்செப்டோ ஃபார்முலாஸோ எதுவுமே கிடையாது. இது ரேர் கொஷின் தான். நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, படித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. மறந்துடாமல் இந்த மாடலோட விட்டுறாதீங்க. அடுத்த மாடல் பாருங்கள், அதான் லாஸ்ட் லெசன். ஸோ அந்த லெசன் படிச்சுட்டாலே போதுமான அளவு தான்ப்பா, எக்ஸாம்ஸ்க்கு போதுமான அளவு தான். அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். அது சால்வ் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக உங்கள் எக்ஸாம்ஸில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.